திரு ராமன், இப்போ எப்படி பார்க்குறீங்க ஓவரால் பெர்செப்ஷன்? நம்ம பிரச்சாரம் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நமக்கு அந்த சட்ட மரபுகளோடு தான் நாம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் ஓவரால் பெர்செப்ஷன் மக்கள் எப்படி நினைவுகளில் எப்படி சேர்ப்ளஸினுடைய இன்னைக்கு இந்த விவாதத்தில் நீங்கள் தலைப்பு பார்த்துட்டு களம் கண்ட கழக கூட்டணி, களம் கண்ட கழக அருமை அந்த அடுக்கு மொழியில் வரக்கூடிய வரிகள் இது. களம் கண்ட கழக கூட்டணி. அதில் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, களம் கண்ட கழக கூட்டணி, கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனைன்னு ஒரு பக்தி பாடலில் வரும். அப்படிப்பட்ட தெய்வீக வரிகளுக்கு நிகரான இங்கே தலைப்பு வச்சுருக்கீங்க. இன்றைக்கி வி.கே. சசிகலா அம்மாவுடைய அந்த செயல்பாடுகள் சொல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எப்படி பிரச்சாரம் ஒரு கட்டமைப்போடு பண்ணி நின்ற பொருள் அசையும் பொருளும் நிற்கவுமான ஒரு நிலைப்பட பார்த்திங்கன்னா விபலியத்தில் ஒரு வரி வரும். என்னென்னா மா பெருமழை சபை ஒன்று என் கண்ணுக்கு தெரிகின்றது என்பதால் அதில் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ சி ஏ கிரேட் அசம்பிளி கேதரிங் என்ன அதனுடைய பொருள். ஒரு சபையில் எப்படி இருக்க வேண்டும், அது சட்டசபையாக இருந்தாலும் சரி தான், அது மக்கள் சபையாக இருந்தாலும் சரி தான். அந்த நிலைப்பாடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வி.கே. சசிகலாமுடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துங்க. நிருபர்கள் கேட்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேள்விக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பதில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தேர்தலில் பல கட்சிகள் போட்டிட்டன, பலவரும் பலருடைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஒருவருக்கு ஒருவர் தனி மனித விமர்சனம் நடந்தது. என்னென்னா கரெக்டு தானே இல்லையா? பிரச்சாரம் என்பது தங்களுடைய சாதனை என்ன, நாங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஏற்கனவே ஆட்சியில் போய் என்ன செஞ்சோம், யாரும் சொல்லலை. ரெண்டு கட்சியில் என்ன பண்ணாங்கன்னா மாறி மாறி தனி மனித விமர்சனங்கள். அந்த தனி மனித விமர்சனத்தை பற்றி கூட துணை முதலமைச்சரை பற்றி கேட்கும்போது வி.கே. சசிகலா அம்மாவோட செய்தியாளர்கிட்ட எவ்வளோ நீட்டாக சொல்கிறாங்க தெரியுமாங்க. எங்கேயுமே அதாவது துரோகம் எதிரி இரண்டுக்கும் நடுவில் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சந்திக்கிறாங்க இந்த தேர்தலை. அந்த தேர்தலை சந்திக்கும் போது இப்போ இவங்கெல்லாம் தனி விமர்சனம் பண்ணுறாங்களா, மனித விமர்சனம், தனி மனித தாக்கல் அவங்க பண்ணவே இல்லை. எங்கேயுமே மக்களுக்கு இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் ஆட்சியில் இருந்துருக்கு, மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, நாம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம், இந்த நிலைமை தான். அந்த நிலைமையில் பார்த்திங்களா தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பாக பார்த்திங்களா திருமங்கலம், தென்காசி, சாத்தூர், சங்கரங்கோவில், நாங்குநேரி, முதுகுளத்தூர், மன்னார்குடி, டெல்டா, நம்முடைய தஞ்சை தரணைகள், தென் மாவட்டங்கள், அதுபோல் வட தமிழகத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த அமைப்பெலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி காணுது. நீங்கள் சசிகலாமாவுடைய கட்சியை தாண்டி இன்னும் அரசியல் இன்றைக்கி அண்ணன் திரைக்கரானு சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. புது வாக்காளர்கள், அதுபோக 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே பெண் வாக்காளர்கள்லாம் மனநிலை வேறு மாதிரி ஒரு தாக்கம் உருவாகுது. அந்த தாக்கத்தில் 2 திராவிட கட்சியுமே கலங்கி போயிருக்குது. ஆனால் கலங்காமல் மக்களுக்கான செயல்பாடுகளையும் திட்ட வடிவங்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மா வழியில் ஆட்சி அமைப்போம். யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனால் வி.கே. சசிகலா அம்மையார் பக்காவாக சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சி வந்தால் மீண்டும் அம்மாவில் ஆட்சி அமைப்போன்னு. ஆனால் இந்த கட்சியினுடைய தாண்டி நீங்கள் எங்கேயும் போக முடியாது சார். 40 சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்தில் 234 தொகுதியில் 40 சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வி.கே. சசிகலாமையோட அந்த அரசியல் கட்சி இல்லாமல், ஆதரவு இல்லாமல், அவருடைய நிலைப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக அந்த 40 சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலை சாத்தூரே சாட்சி. உதாரணத்துக்கு ரைட். ஏன்னா அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறாங்க. இசக்கி ராஜா உங்களுக்கு தெரியும் சாத்தூரில். அன்றைக்கி நிலைமைன்னா ஆந்திரா மாநிலத்திலிருந்து முதலமைச்சரை வரவழைத்து அங்கே உள்ள சமுதாய ரீதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைமை தேசிய கட்சிகளுக்கே நிலைமை. கண்டிப்பாக. ஏனென்றால் வி.கே. சசிகலா அம்மாவுடைய ஆதரவு பெற்ற அந்த கட்சி கூட்டணி நிற்கின்றதால் தமிழ்நாடு முழுவதும் பேசும் பொருளாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கின்றால் அது ஒரு சாட்சிக்காக தான் சொல்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த நிலையில் ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளும் அதிகாரம், பணபலம், படைபலம் எல்லாமே வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கி அடுத்த கட்டம் என்ன என்ற ஒரு நிலைப்பாடு கேள்விக்குறிக்கு வர காரணம் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த புதிய வரவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது. இளம் தலைமுறையுடைய ஒரு கேள்விக்குறியான நிலைப்பாடு. இவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக
ஜெயலலிதா அம்மாவுடைய நல்லாட்சி அமையும் என்ற ஒரு நிலைப்பாடு மக்களிடம், தென் மாவட்ட மக்களிடம் மட்டுமல்ல, டெல்டா பகுதி மக்களிடையே கூட வட தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கங்கள் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மக்களுடைய தாக்கம் உள்ளது என்பது என்னோட நிலைப்பாடு. சரி, ராமன் சார் எப்படி பார்க்குறீங்க? நாளைய தேதியில் வாக்குப்பதிவு நடக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்குன்னா, எப்படி நாம் தான் வருவோம், உங்களோட மனநிலை அடுத்து எப்படி பதவியேற்பணும், யார் யார் அமைச்சர் போகணும், இப்படியே வேலை நடக்குது. இல்லை, அப்படி இருக்க ஒரு பக்கம் அடிவைத்த கலக்குது. இதில் என்ன விஷயம்னா, கடந்த 15 நாளாக இந்த திமுகவுக்கும் ஆதரவாக செயல்பட்ட பல உயர் ரக அதிகாரிகள் 10 நாள் 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க வெளியில். என்ன காரணம்னா, இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் இந்தியா வரலாறுலேயே இந்த 5 ஆண்டுகள் நடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் மாதிரி சரித்திரத்தில் எங்கேயுமே கிடையாது சார். உலக நாடுகள் எங்கேயுமே கிடையாது. காரணம் அண்ணனுக்கு தெரியும், எல்லாமே அவ்வளோ புள்ளிவரம் தான் வச்சுருக்கிறேன், எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு. ஐயா, ஒவ்வொரு அமைச்சருடைய பிஏக்கள் அடிச்சிருக்க பணத்தை பார்த்தீங்களா? அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கொள்ளை அடிச்சிருக்க பணத்தை பார்த்தீங்களா? இது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரையிலும் உள்ளுக்குள்ள அங்கோ போட்டுக்கிட்டு, நீ பாதி நான் பாதி, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், இப்போ நீ சாப்பிட ஏன் பணமா? மக்கள் பணம் தானே, உலக வங்கியில் கடன் வாங்குவோம். இது உள்ள நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறதுனால இது எல்லாமே தெரிந்த எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி.கே. சசிகலா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட பயணிச்சுவங்க ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம், குளச்சல் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி வரைக்கும் கிளை, சாதாரண கிளை வரைக்கும் அவங்கள அவ்வளோ அத்துப்படியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய நிலைப்பாடுகளும், நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க நிலைப்பாடுகளை 25% கலைந்தால் கூட மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். எதுவுமே எங்கே செய்யலை. முழுக்க ஆட்சின்ற பிராண்டை வச்சு முழுக்க நம்ம அடிக்கடி பேசும் பாருங்க, கூட்டு குர்பானியான ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது. இத்தகைய சூழ்நிலையிலையும் திரும்பவும் நான் வருவேன்னா எந்த விதத்தில் எல்லாம் அரசு இயந்திரம், படைபலம், பணபலத்தை வந்து இதை வச்சு சமாளிக்கலான்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை பெற்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு சரிவான ஒரு நிலைப்பாடு, டெல்டா பகுதியில் மிகப்பெரிய சரிவான நிலைப்பாடு இருக்க காரணம் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த புதிய வரவு வந்து எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் மதம், இனம், மொழி தாண்டி ஒரு பெரிய தாக்கம் உருவாக்கி உள்ளது. அந்த தாக்கம் என்ன, சைலண்ட் மோடு. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க, மாறி விவாதம் நடத்துனாங்க. அதே நேரத்தில் பத்திரிகைகளுடைய தவறானதை கேட்டால் கோபத்தை எழுப்பு தவறுறாங்க. ஆனால் வி.கே. சசிகலா அம்மையுடைய எந்த எங்கேயாவது பிரச்சனை இருந்ததா சொல்லுங்கள்? எங்கேயாவது ஒரு தொண்டர்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க. எதுக்கு மாறி நீங்கள் நயங்க சண்டை, தனி மனித விமர்சனம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? ஆட்சி நடத்துகிறீங்க, அது மக்களுக்கு என்ன செய்யப்படுது நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் பொழுதும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா? ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னு ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்க யாருமே தனி மனித தாக்குதல் யாருமே வி.கே. சசிகலா மேலே பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, பக்குவ நிலை, ஒரு சமூக சீர்திருத்தவாதியான நிலைமை, ஒரு சமூக சிந்தனைக்கான ஒரு நிலைப்பாடுகள், தமிழ்நாடு மக்கள் நலன் பெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க. ராமன் சார், இப்போ பேசினாப்புல இடையில நான் இங்கே வந்தேன், நீங்கள் சொல்லுங்கள், சுருக்கமாக நம்ம பேச போகிறோம், சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த வேட்பாளருடைய இதில் வந்து கோடிக்கணக்கான பணத்தை அன்றைக்கி ஃப்ளையிங்ஸ் கொண்டு பிடிச்சிருக்கு. இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் திமுக வெற்றிக்காக ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பேர் வச்சுருக்கிறாங்க. 10 ரூபா பாட்டில், திருச்சி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடியை குமிச்சு வச்சுருக்கிறாங்க. எங்கே பிடிச்சாங்க? எங்கெங்கே பிடிச்சாங்க? நினைத்தால் பிடிக்கலாம். அதே போல் இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தோர்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள், போலீஸார்கள் யாராலும் காப்பாற்ற முடியாது, எவ்வளோ பெரிய பதில் இருந்தாலும் நாங்கள் ஒருவரையும் விடமாட்டோம்னு இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதே அறிக்கை தான் 2021 சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியில் ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எடப்பாடி செய்த மொத்த ஊழலையும் விசாரணை பண்ணுவோம். இந்த அரசாங்கத்துக்கு செயல்பட்ட எடப்பாடிக்கு சாதகமாக செயல்பட்ட சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகனை உடனே நடவடிக்கை எடுப்பேன், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுன்னு ஒரே ரீலை விட்டு தேர்தல் அறிக்கையும் கொடுத்தாங்க. ஆட்சியில் அமர்ந்தாங்க. ஏதாவது தொட்டாங்களா?
இது நடவடிக்கை எடுத்தாங்களா? அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி அறிக்கை விடுக்காரு. அப்போ ரெண்டு பேருக்குள்ளே எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பது? இதுவே ஒரு சாம்பிள் தான். சொன்ன மாதிரி அன்கோ ஒரு அன்கோ. அப்போ யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க சார்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது நீங்கள். மருத்துவர்களுக்கு ஜியோ 554 போட்டது நீங்கள். இன்றைக்கி கூட அந்த டாக்டர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, கொரோனா காலமானவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல, அந்த வேந்த குடும்பத்தையும் வேலை கொடுக்கல. அண்ணனும் பேசினார், 100 வாட்டி பேசிருப்போம், நம்மளும் 100 வாட்டி பேசிருப்போம். இது வரைக்கும் என்னடி மீனாச்சு சொன்னது என்னாச்சு, நேற்றோட சொன்ன வார்த்தை காத்தோட போயாச்சுன்னு உங்கள் தேர்தல் வாக்குறதே என்ன எந்த சொல்லுறதுக்கு? இப்படி 2 பேரும் ஒன்றுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மினி அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு மக்களை ஏமாத்துறது எதற்கு? ஏன் இதுபடி ஏமாற்றணும்? எடப்பாடி அவர் தானே சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் வந்தோம்னா அத்தனை ஊழல் அதிகாரம். ஐயா, இந்த தேர்தலை நடத்துவதே இங்கே பல அதிகாரிகளை சேர்ந்தா நடத்துகிறாங்க. இந்த தேர்தலை ஏன் அவங்க இவ்வளோ தன்னம்பிக்கையில் இருக்காங்கன்னா, அங்கே களப்பணியில் இருக்கிறது உயர் அதிகாரிகள் தான். ஏன் கரூரில் இராணுவத்தை கொண்டு இறக்கியிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு கரூர்லையும் கோயம்புத்தூர் தெற்கில் ஏன் போட்டிருக்காங்கன்னா தங்க காயின்ஸ் கொடுக்குறாங்க சார். ஐயா, 1 கிராம் 15,000 ரூபா. அரை கிராம சொல்லுங்க சார், அதுவே ஒரு 8,000 ஆச்சு சார். கிடைச்சோம் 8,000 கூப்பன் எப்படியோ அதே போல் 8,000 அரை கிராம் உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்குன்னா நினைச்சா பிடிக்கலாம் சார். ஃப்ளைன்ஸ் கூட நினைச்சா பிடிக்க முடியாதா? அதில் காய்கறி வியாபாரம் பண்ணக்குள்ள அரிசி வாங்குற மீன் வியாபாரிகளையும் பிடிச்சி அவன் 10,000 வச்சுருப்பான். அவனை பிடிச்சி பெரிய சாதனையான் வியாபாரம் பண்ணுறோம். இல்லை சார், பறக்கும்படை யாரை பிடிக்கிறீங்க சார்? நீங்கள் உண்மையான பணம் கொண்டு போகிறவங்க பிடிக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பிடிக்கிறவங்கள அரிசி வியாபாரி, வாழைத்தார் வியாபாரி, இந்த காயலங்கடை வியாபாரி 10,000 20,000 வச்சுருப்பான். கணக்காக நான் எங்கே போய் கணக்கு காட்டுவான்? ஐயா 50,000 பிடிக்கிறாங்க, 50,000 எங்கே ஐயா போய் கணக்கு காட்டுவான்னு சொல்லுங்க. எந்த ஊரில் போய் கணக்கு காட்டுவோம்? அப்போ இதிலே உங்களுக்கு தெரியுதா, உங்களுடைய சாயம் உங்களுக்கு தான் இல்லையா? எவ்வளோ பணங்கள் போகுது சார், எங்கோ எவ்வளோ பணங்கள் போகுது. யாரும் எந்த ஃப்ளைன்ஸ் கூட பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையம் இந்த முறை தேர்தல் ஆணையம் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடவடிக்கை எடுத்தது? கருப்பு பணம், இந்த தேர்தலுக்கான செலவு பண்ண பணம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நினச்சா பிடிக்கலாம், ஏன் பிடிக்கல? சரி போட்டோம், ரைட்டு. அப்போ மேலே மினுக்கடி உள்ள புழுக்கடி மாதிரிலே வச்சுருக்கீங்க. அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்தணும்? இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் என்னைக்கு நாளைக்கு பாருங்கள், அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா பாருங்கள், கவுண்ட் 4ஆம் தேதி மறு தேர்தல் வைங்க. என்ன சொல்லுவாங்க? மாறி ஒருத்தர் கூட கோர்ட்டில் கேஸ் போடுங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இப்படி மக்களும் பைத்தியக்காரங்க மாதிரி ஆக்கிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நிலைமை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி. அண்ணா கண்ட கனவு, எம்ஜிஆர் கண்ட கனவு, ஜெயலலிதா அம்மா கண்ட கனவு நிறைவேற வேண்டுமானால் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கான அவருடைய அந்த கட்சிக்கான ஒரு ஆதரவை பி.கே. சசிகலா அம்மையார் மக்களின் நலனுக்காகவும், மக்களுடைய கொள்கைக்காகவும், மக்களுடைய வளர்ச்சி திட்டத்துக்காகவும் பல்வேறு அறிக்கை கொடுத்துள்ளார். ஆகவே அந்த ஆதரவு பெற்றது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு எண்ணத்தையும் எம்ஜிஆருடைய வழிமுறையில், ஜெயலலிதா அம்மாவுடைய வழிமுறையில் ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கின்றார். அந்த நிர்வாகத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழகம் நலன் பெறும், வளம் வரும். அதுதான் அம்மா சேகத்தில் சின்னம்மா சொல்கிறாங்க, நல்லாட்சி நாங்கள் தருவோம், அம்மா ஆட்சி தருவோம்னு சொல்கிறாங்க.